வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட்டிங் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரவி சீனியர தான் காமிக்கிறாங்க. நம்ம குணா இருந்துட்டு, "என்ன சீனியர் நீங்களும் அனிதாவும் ஒண்ணா செட் தோசை மாரி இருப்பீங்க. இப்ப என்னமோ கல் தோசை மாரி சிங்கிளா சுத்திட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. அதுக்கு நம்ம ரவி சீனியர் இருந்துட்டு, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்டா பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது குணா வந்துட்டு, "நீங்கள் ஹெல்ப் வந்து ரெக்வெஸ்ட்டாக கேட்குறீங்களா? இல்லை பண்ணியே ஆகணும்னு ஆர்டர் பண்ணுறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரவி வந்துட்டு, "நம்ம அதை பற்றி இங்கே பேச வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு கேன்டீன் கூட்டிகிட்டு போயிடுறாரு. கேன்டீன் கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த மாதிரி வந்து பாரதி இங்கே தான் வந்துட்டு 1 மந்த் ஒர்க் பண்ண போகிறாளாமா. அதனால் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் தான் இருந்துட்டு அனிதாவையும் பாரதியும் பேச விடாத மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு குணா வந்துட்டு, "இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு யார் பார்த்துட்ருக்க போகிறா? பாரதி வந்து உங்கள் ஒய்ஃப் தானே?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமாம்" அப்படின்றாங்க. "உங்களுக்கு அனிதாவை பிடிக்குமா பிடிக்காதா?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு அனிதாவை ரொம்ப பிடிக்கும், ஒரு ஃப்ரெண்டா" அப்படின்னு சொல்கிறாங்க. குணாக்கு காண்டாகுது. அப்போ பாரதி அப்படிங்கும்போது யோசிச்சு பாரதியும் தான் பிடிக்கும் அப்படின்றாங்க. அது குணா வந்துட்டு, "எப்படி இருக்கு 2மே வேணுமாம்மா?" அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. சொல்லிவிட்டு நம்ம ரவி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதோட அந்த சீன் முடிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சோனியா வந்துட்டு திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு வந்துட்டு, "சரி நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரீனா வந்துட்டு, "போகாதடி என் கூடயே இரு நீ" அப்படின்றாங்க. நான் உன் கூடயே இருந்தேன்னா என் புருஷனும் என் குழந்தைங்களும் யாரையும் பார்த்துப்பா? நான் அடுத்த வருஷம் வரேன். கண்டிப்பாக உன்னை வந்து பார்ப்பேன். உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. நான் வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. அதே டைமில் குணா வராப்புல. குணா வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. "என்ன கிளம்பிட்டீங்களா?" அப்படிங்கும்போது, "ஆமாம்" அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்கிறாங்க ஹக் பண்ணிட்டு ரீனாக்கு. நம்ம குணாவும் போஸ்ட் கொடுத்துட்ருக்காரு ஹக் பண்ண சொல்லி. அப்போ வந்து சோனியா வந்துட்டு, "அதெல்லாம் ஒரு மயிரும் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அந்த சைடு. அப்போ அப்படி கிளம்பி போயிட்டுருக்கும்போது நம்ம குணா சொல்கிறாப்புல, "சோனியா மாதிரி இல்லை அப்படின்னாலும் நாங்களும் வந்து உங்களை ஃபீல் பண்ணாத மாதிரி பார்த்துக்குவோம். நாங்களும் வந்து உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ கவலைப்படாத ரீனா" அப்படின்னு சொல்லி ரீனாக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு, இங்கே பேஷண்ட் ஒருத்தவங்க வந்து அட்மிட் ஆகுறாங்க. அதை வந்து நம்ம ராக்கி தான் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு, "இந்த மாதிரி தலையில் அடிபட்டிருக்கு. இப்போ தான் அடிபட்டுச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கேட்கும்போது, "தெரியல. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது தலையில் அடிபட்டிருக்க விஷயம். என்னங்கிறது எங்களுக்கு தெரியல" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "சரி ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தரலாம். அப்போ தான் என்னன்னு தெரிய வரும்" அப்படின்றாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம ரதிக்கிட்ட தான் போய் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாரு. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பிரெயினில் வந்து பிளாக் ஏற்பட்டிருக்கு. அதை ஆப்ரேஷன் பண்ணி தான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, "சரி அதை பண்ணிட வேண்டியதானே" அப்படின்னு சொல்லி ரதி சொல்கிறாங்க. அதுக்கு இருந்துட்டு நம்ம ராக்கி சொல்கிறாப்புல, "இல்லை அவங்கள பழங்குடியினர் ஆளு. அவங்க வந்து கத்தி வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறதுலாம் வந்து அவங்க தெய்வத்துக்கு எதிரான விஷயமா அவங்க பார்க்குறாங்க" அப்படின்றாங்க. "இப்போ கூட இந்த மாதிரிலாம் பார்க்குறாங்களா? சரி நானே வந்து பேசுகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரதியே போய் பேசுகிறாங்க. ரதி சொல்லியுமே வந்து அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. "இல்லை இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து சரிப்பட்டு வராது. எங்கள் சாமிக்குலாம் வந்து இது ஒத்து வராது" அப்படின்றாங்க. அந்த வெல்ஃபேர் ஆஃபீஸ் கட்டி சொல்கிறாங்க, "நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் தான் அவங்க கேட்பாங்க" அப்படிங்கும்போது, "இல்லைம்மா நீங்கள் வந்து எங்கள் பொண்ணு டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. நாங்கள் கூட்டிகிட்டு போய் என்ன வைத்தியம் பார்க்க முடியுமோன்னு நாங்கள் பார்த்துக்குறோம்" அப்படின்றாங்க. அதுக்கு ரதி இருந்துட்டு, "இல்லைங்க அப்படிலாம் பண்ண முடியாது. இரத்த கசிவு வந்து பிரெயினுக்குள்ளே இருக்குது. அப்படி இருக்கும்போது கத்தி வச்சு தான் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். புரிஞ்சுக்கோங்க" அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராக்கியவே பார்த்துட்ருக்காங்க. "சரி நீங்கள் யோசிச்சு முடிவு பண்ணிவிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு ரதி கிளம்பி போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஹவுஸ் ஓனரை தான் காமிக்கிறாங்க. அதுக்கு வந்து சொல்கிறார் அவரு, "நான் சும்மா சொன்னால் நீ உடனே வந்து ரதிகிட்ட கேட்க வந்துடுவியா?" அப்படின்றாங்க. "அதெல்லாம் இல்லை வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ தேவ் தான் ரிசீவ் பண்ணி உள்ளே அழைச்சிட்டு போகிறாரு. அழைச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டாரு. "என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்கும்போது, "இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு தேவு தண்ணி எடுத்துகிட்டு வர போயிடுறாரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரதியோட ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்ததுமே ரதி வந்துட்டு ரீனா மாதிரியே இருக்காங்க. ஆனால் வந்து குணத்தில் வந்து 2 பேருமே வேறு வேறு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா தேவு வந்துடுறாங்க. தேவ் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிவியும் வந்துடுறாங்க. நிவி வந்ததும், "எங்கே நீ ஸ்கூலுக்கு போகலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லை நான் இன்றைக்கி லீவ் போட்டுட்டேன்" அப்படின்றாங்க. இதே சித்து லீவ் போடுற மாதிரி இருந்தாச்சு அப்படின்னா நீ திட்டி அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருப்பில்ல. இதே மாதிரி உனக்கு ஒரு அக்கா இருந்திருந்தாங்க அப்படின்னா உன்னையும் மிரட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுருப்பாங்க அப்படின்றாங்க. அதுக்கு திவ்யா வந்துட்டு, "எனக்கு ஒரு ரதியே போதும்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்போ ஹவுஸ் ஓனர் ஆண்டி சொல்கிறாங்க, "என்ன இவ அக்காவை பற்றியே தெரிலைங்கிறா, ஒரு வேளை இவங்களுக்குலாம் தெரியாத என்னமோ" அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தேவ் வந்து, "என்ன விஷயம் சொல்லுங்கள்" அப்படிங்கும்போது, "இன்றைக்கி அமாவாசை அதனால் டின்னருக்கு இன்வைட் பண்ணலான்ட்டு வந்தோம். கண்டிப்பாக வந்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க.
அப்படியே இந்த சைடு கேன்டீனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீனாவும் நம்ம அர்ஜுனும் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ரீனா வந்துட்டு நம்ம எக்ஸை பற்றி நோண்டி நோண்டி அர்ஜுன்கிட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. அர்ஜுன் வந்துட்டு இப்போ எதுக்கு அதை பற்றில அப்படின்றாங்க. இல்லை உன் பாஸ்ட் எனக்கு தேவையில்லை, இருந்தாலும் இந்த விஷயத்த மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கீங்களா, ரைடு போயிருக்கீங்களா, அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கு நம்ம அர்ஜுன் வந்துட்டு இன்றைக்கி இது மட்டும் போதும், இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே டைமில் ரீனாக்கு கால் வருது. கால் வந்து நம்ம ஆன்ட்டி தான் கூப்பிட்றாங்க. இந்த மாதிரிம்மா இன்றைக்கி டின்னர் வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லாம், சீக்கிரமாக வந்துரு அப்படின்றாங்க. அதுக்கு ரீனா வந்துட்டு இன்றைக்கி அமாவாசை கூட இல்லையே ஆன்ட்டி, எதுக்காக அப்படிங்கும்போது சும்மாதாம்மா நம்ம பேசி ரொம்ப நாள் ஆகுதுல்ல, அதனால தான் நைட்டு சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அப்படியே நம்ம தேஜுவை காமிக்கிறாங்க. தேஜு வந்துட்டு நவீன்ட்ட இங்கே பாரு படிப்ஸு, நீ வந்து அந்த பேஷண்ட்டை அட்டென்ட் பண்ணவே இல்லை, அதுதான் உன் மைண்டில் இருக்கணும், யார் வந்து எது கேட்டாலும் நீ எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தேஜு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம நவீன் வந்துட்டு நீ எதுக்கு இது மாதிரி பண்ணுற, உனக்கு தான் யார் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது தேஜ் வந்துட்டு ஆமாண்டா நான் அப்படி தான், எங்கள் ஒரு ஜோசியர் வந்து அப்படி சொல்லும் போது எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நான் உன்னைத்தான் நினச்சி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதே டைமில் நம்ம குணா வந்து நவீனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அடித்ததுக்கப்புறம் நம்ம தேஜ் வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுற, விடுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஏன்டா ரிப்போர்ட் எல்லாம் மாற்றி வச்சா, நீ தானே ஓவர் டோஸ் கொடுத்த, இதோட உன் லைஃபே காலிடா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இப்போ தேஜு, குணா அண்ட் நவீன் 3 பேருமே ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. மீண்டும் நாளை ஒரு எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய் கேஸ். என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.